வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அச்சத்தை ஏற்படுத்தும் திடீர் காய்ச்சல், 3 நாட்களில் 4 உயிரிழப்பு. சர்ச்சைக்குரிய சபாநாயகரின் கலாநிதி பட்டம் நீக்கம், நாடாளுமன்ற இணையதளத்தில் சம்பவம். வடக்கு கிழக்கில் கனமழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. தமிழர் பகுதியில் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி 1 கோடி மோசடி, சிக்கினார் இளைஞர். சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு, கனடா பிரதமர் மகிழ்ச்சி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளனர். காய்ச்சல், இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர். இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரியவந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்பிற்கு எலிக்காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான தகவல் நாடாளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட அசோக ரன்வெல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன்னை ஒரு கலாநிதியாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் சபாநாயகர் அசோக ரன்வெல குறிப்பிடுவது போன்று அவர் மொரட்டுவ பல்கலைக்கழக பட்டதாரியோ ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறவோ இல்லை என்று அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறித்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளும் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் தொடக்கம் நாடாளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் விவரங்கள் தொடர்பான பக்கத்தில் அவரது கலாநிதி பட்டம் தொடர்பான விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் கலாநிதி கௌரவ அசோக ரன்வெல என்று குறிப்பிட்டிருந்த அவர் கலாநிதி பட்டம் இன்றி கௌரவ அசோக ரன்வெல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ, தென், ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி ரூபாய் 1 கோடி 10 லட்சம் பணத்தை 16 பேரிடம் பெற்று மோசடி செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தின் வவுனியா, மன்னார், மாங்குளம், கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் நபரொருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதல் கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் எனவும் கூறி பலரிடம் பணம் பெற்றுள்ளார். குறிப்பாக ஒவ்வொருவரிடமும் 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட 16 பேர் வவுனியா காவல்துறையில் செய்த முறைப்பாட்டிற்கமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 16 பேரிடமும் சிறு தொகையாக பெற்று 1 கோடி 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். சிரிய ஜனாதிபதி பசார் அல்-அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதற்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார். நீண்ட காலமாக அடக்குமுறையில் ஆட்சி செய்து வந்த அல்-அசாட்டின் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவினையிட்டுள்ளார். சிரிய நாட்டு மக்கள் புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் ஆட்சி மாற்றம் குறித்து உன்னிப்பாக கனடா அவதானித்து வருவதாகவும்
மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சிரியாவிலிருந்து தப்பியோடிய பசார் அல் அசாத்திற்கு ரஷ்யா அடைக்கலம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.